Hi friends, Anna University April May 2026 Regulation 2025 கான அரியர் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அப்ளைடு ஃபிசிக்ஸ் 1க்கான பார்ட் சிக்கான 12 மார்க்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 11th ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டெரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கேன்டிலெவர். செகண்ட் கொஸ்டின் தேரி அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் யங்ஸ் மாடுலோஸ் இன் நான் யூனிஃபார்ம் பெண்டிங். தேர்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த விஸ்காசிட்டி ஆஃப் எ லிக்விட் யூசிங் ஸ்டோக்ஸ் மெத்தட். Fourth question, explain drop weight method to determine surface tension. Next, 12th first question, derive an expression for rigidity modulus of a material in a thin wire using torsional pendulum and its experience. Second question, explain the expression for the couple per unit twist of a torsional pendulum. Third question, derive the expression of a simple harmonic oscillation, SHM. இந்த கொஷின்ஸ்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அப்ளைடு ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. உங்களுக்கு 1 மார்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 12 மார்க்ஸ் வரும். அதனால் கொடுத்துருக்க கொஷின் எல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். 13th ஃபர்ஸ்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் பைசோ எலக்ட்ரிக் மெத்தட் இன் ஜென்ரேஷன் ஆஃப் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். டிட்டர்மினேஷன் ஆஃப் அல்ட்ராசோனிக் வெலாசிட்டி இன் லிக்விட் யூசிங் அக்வஸ்டிக் கிரேட்டிங் மெத்தட். தேர்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் மேக்ஸ்வெல் இன்டெக்ரல் அண்ட் டிஃபரன்ஷியல் ஃபார்ம். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் இன்டெகிரேஷன் ஃபார்ம் இருக்குது, டிஃபரன்ஷியல் ஃபார்ம் இருக்குது, ரெண்டுமே பார்த்துக்கோங்க அதோட ப்ராப்பர்ட்டிஸோட. நெக்ஸ்ட் 14th ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் த ரிசல்ட் யூசிங் ஐன்ஸ்டீன் தேரி. ஐன்ஸ்டீன் தேரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் ஸ்டோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன். ஸ்டோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் டிபெண்ட்டும் இருக்குது, டைம் இண்டிபெண்ட்டும் இருக்குது, ரெண்டுமே கேட்பாங்க. இல்லைனா மென்ஷன் பண்ணி ஒன்று கூட கேட்கலாம். ஸ்டோடிங்கர் ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Third question, explain particle in a 1D, 2D, 3D box with infinite potential wall using quantum mechanics. உங்களுக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் இன் ஏ பாக்ஸ் 1D, 2D, 3D எது வேணால் கேட்கலாம். உங்களுக்கு மென்ஷன் பண்ணி 1 டைமென்ஷனல் கேட்டாங்கன்னா 1 டைமென்ஷனல் எழுதுங்க. 1 டைமென்ஷனல் படிச்சாலே பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனல் பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்கும். ஆனால் ஒரு டைமென்ஷனில் தெளிவாக படிச்சுட்டு எது கேட்டாலும் அப்படியே ஆல்டர் பண்ணி எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 15th ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் ஏர்வேஜ் அண்ட் இட் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். ஏர்வெஜ்ஜை பற்றி அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் எழுதிட்டு அதோடைய எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும் ஏர்வெஜ்ஜுக்கு, அதை பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், ஸ்பான்டீனியஸ் அண்ட் ஸ்டிமுலேட்டரி எமிஷன் ஆஃப் ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட். ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட்டோடைய ஸ்பான்டீனியஸ் ஸ்டிமுலேட்டரி எமிஷன் பார்த்துக்கோங்க. தேர்ட் கொஸ்டின், லேசர். உங்களுக்கு லேசர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்டியாக் லேசர், CO2 லேசர், டை லேசர், 3 லேசர் இருக்குது. முக்கியமாக என்டியாக் CO2 ரொம்ப இம்பார்ட்டன்ட், பட் டை கூட கேட்கலாம். அதனால் லேசர் டாப்பிக்கை ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூனிவர்சிட்டி லேர்னர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நெக்ஸ்ட் டேட், எக்ஸாம் டேட்டை பொறுத்து நான் அப்லோட் பண்ணிவிடுவோம்.